திரு லெனின், எதிர்முகாம் பலமாக இல்லை, அதனால திமுகவுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதும், தாவேக்காவது ஒரு அன்ப்ரூவன் லீடர்ஷிப்பா இருக்கு அப்படின்னும் குறிப்பிடுறாரு. அப்படின்னா என்ன தேர்தல் களம் எப்படியாக இருக்கும்? அப்படியான ஒரு பலமுனை இதுதானா? இல்லை, ஓவரால் அவருடைய அசஸ்மெண்ட்டு ஒரு பொதுவான பார்வையாக இருக்குது. ஆனால் எண்ணிக்கை அடிப்படையில் மட்டுமே திமுக அணி வலுவாக இல்லை. அதை இந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புகிறேன். கொள்கை பலத்தில் நிற்கிது. இந்தியா முழுவதும் பாசிச சக்திகள் நம்முடைய மாநில உரிமைகளிலிருந்து, மொழி உரிமைகளிலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் சமூக நீதி கோட்பாடுகளுக்கு எதிராக, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப் வரலையும் கை வைக்கிற போது அதை எதிர்த்து போராடுகிற, விவசாய பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்த்து போராடுகிற, களம் காண்கிற ஒரு கூட்டணியாக, கொள்கை அடிப்படையிலான கூட்டணியாக நாங்கள் நிற்கிறோம். அப்போ இந்தியா முழுவதும் இன்று நடக்கிற எல்லா பிரச்சனைகள் குறித்தும் நம்ம பேசுகிறோம். நம்ம மாநிலத்துக்கு வருகிற ஒவ்வொரு புதிய வடிவில் வருகிற எதிர் விஷயங்களை முழுவதும், நமக்கு புறம்பான விஷயங்கள் குறித்தும் நாம் உடனுக்குடன் பேசுகிறோம். இப்போ அந்த அடிப்படையும் பார்க்குற போது நீங்கள் அரித்மேட்டிக்காக இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை என்றாலும், அதை விட பலமாக நாங்கள் எல்லோரும் கோராக, இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுடைய கோர் பிரின்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவாக தான் இருக்குது. திராவிட இயக்கத்தினுடைய கோர் பிரின்சிபிள்னு பார்த்தீங்கன்னா அதாக தான் இருக்குது. காங்கிரஸ் இயக்கத்தினுடைய கோர் பிரின்சிபிள்னு பார்த்தாலும் அதுதான். இது ஒரு மதச்சார்பற்ற நாடாக நீடிக்க வைப்பதற்கான எல்லா அம்சங்களும் தெரியாது. சிஏஏவில் இந்த நாடு எவ்வளவு கொடூரமான இது போராட்ட காலத்துக்கு தள்ளப்பட்டது, 3 ஃபார்ம் லாஸ் தேவையில்லாமல் கொண்டு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டார்கள். அப்போ என்ன வந்துச்சு? அப்போ எல்லாம் இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு வந்துட்டாங்க. போராடினாலே இன்ஃபில்ட்ரேஷன் வந்துடுச்சு, அந்நிய சக்திகள் ஊடி விட்டது, கையூட்டு பெற்றுக்கொண்டார்கள். இப்போ எங்கே போகணுது? இப்படி ஒவ்வொன்றையும் இணைத்து இந்த அணி உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இது ஏதோ சிமெண்டட்னு சொல்கிறது எந்த பேஸுன்னு வர்றபோது கொள்கை அடிப்படையிலான எங்களுடைய எதிர்கால திட்டங்களோடு இணைந்த ஒரு கொள்கை கூட்டணியாக நிற்கிது. அப்ப அது திரும்ப திரும்ப திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விவாதம் இருக்கலாம், ஆனால் விரிசல் இல்லை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்ல வேண்டிய தேவை எங்க இருந்து வருது நினைக்கிறீங்க? நிச்சயமா நாம எல்லாருமே திமுக இல்லையே, எல்லாம் ஒரே கட்சியா இருந்திருப்போமே. ஒவ்வொரு கட்சிக்கும் ஆஸ்பிரேஷன்ஸ் வேற, ஒவ்வொரு கட்சியினுடைய நோக்கங்களும் பல இதில் டிஃபர் ஆகிறது. ஆனால் ஒற்றை புள்ளியில இணைஞ்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களுக்குள்ள வர்ற பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்கிறோம். அது ஒரு ஜனநாயக, இது ஒன்றும் ஆர்டர் போடலையே. முதலமைச்சர் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஜனநாயக பண்போடு தான் அதை சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும், நாங்கள் சுட்டி காட்டுறோம். தேவைப்பட்டால் போராட்டங்களே நடத்துகிறோம். நீங்கள் 12 மணி நேரம் வேலை அப்படின்னு வேலை நேரத்தை உயர்த்திய போது போராடணும், களத்தில் இறங்கி போராடணும். இந்த நியாயத்தை உணர்ந்து அது திரும்ப பெறப்பட்டது. சாம்சங் இதில் கூட நம்ம தொழிலாளர்கள் போராட்டம் நடந்தது. இன்றைக்கு அங்கே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சங்கமாக இன்றைக்கு மிளிர்ந்து வந்திருக்கிறது. இப்படி தமிழ்நாடு முழுக்க பிரச்சனைகள் வருகிற போது, ஏன்னா அரசு நிர்வாகம் பல இடங்களில், சில இடங்களில் ஏதாவது தவறுகள் வர்ற போது அதை சுட்டி காட்டுகிறோம். தேவைப்பட்டால் போராட்டங்கள் நடத்துகிறோம். அந்த உண்மையை உணர்ந்து ஆய்ந்தறிந்து அதற்கு ஆன நடவடிக்கை எடுக்கிறாரு. நேற்று முன்தினம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு தேவையில்லாத ஒரு வார்த்தை, 3 வயது பெண் குறித்து குறிப்பிட்ட வார்த்தை என்பது தவறானது. நம்ம பொதுவெளியில் அது எல்லாராலும் பார்க்கப்பட்டது, கண்டிக்கப்பட்டது. உடனடியாக இடமாற்றம் பண்ணியிருக்காரு. துறைவாரியான நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் ஆன் இஷ்யூ பேஸ் நாங்கள் கருத்துக்களை சொல்கிறோம். அந்த கருத்துக்களை உள்வாங்குகிறது ஒரு அரசு. மக்கள் நலனுக்காக நிற்கிறோம் என்று சொல்கிற போது நாங்கள் வைக்கிற கருத்துக்களை பரிசீலிக்கிறது, அதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்துகிறது. அப்போ இது வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாங்கிற மாதிரி இந்தியா கூட்டணியும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டிருக்கிறது. அந்த ஒற்றுமை என்பது பாசிசத்தை அறுப்பதற்கானது. ஆனால் இப்போ நீங்கள் தாவேகா பற்றி சொல்கிற போது அது புதிய கட்சி, ஒரு நடிகர் அவர் வந்திருக்கார். திடீர்னு நாங்கள் ஊழலுக்கு எதிராக நாங்கள் பாயசம்னு சொல்கிறாரு, அங்கே அதை பாசிசம்னு சொல்கிறாரு, இந்த இதுலாம் நான் வரமாட்டேன்றாரு. அப்போ நீங்கள் ஒரு நெரேட்டிவை சொல்லுங்கள். இது பாயாசமாகவே இருக்கட்டும், ஆயாசமாக உட்காந்து இப்போ தான் வந்திருக்கிறீங்க அரசியலுக்கு, இப்போ என்ன தான் பிரச்சனை சொல்லுங்கள். பாசிசம் அவ்வளவு சின்னதா? ஏன்னா நீங்கள் இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. எனவே தான் நாங்கள் வரலாற்றில் பல படிப்பினைகளை பெற்றிருக்கிற காரணத்தால் சொல்கிறோம். ஐரோப்பா முழுவதும் பாசிசத்தால் மிக பெரும் தாக்குதலுக்கு உள்ளானது. நம்ம மறந்துட முடியாது. மனித குலத்தினுடைய மாபெரும் வீழ்ச்சி எப்போனா பாசிசத்தின் அந்த வளர்ச்சியின் போது தான் நடந்தது. இன்றைக்கி கூட பல நாடுகளில் இதனுடைய அச்சுறுத்தல் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியா போன்ற நாடுகளில், பன்மைத்துவ நாடுகளில் இது ஒரு பேராபத்து, இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கே பேராபத்து. அப்போ அந்த பாசிசத்தை ஏதோ போற போக்குல பேசுகிற ஒரு மென்மை போக்கு தெரிகிறது. இந்த பக்கம் எதிரின்னு சொல்ற அரசியல் எதிரி, அது டேர்ம் ஓகே, அரசியல் எதிரியாக இருக்கிறதுங்க தப்பு இல்லை. ஆனால் அரசியல் எதிரியை நீங்கள் வன்மையாக கண்டிப்பதும், பாசிசம் என்கிற மனித குலத்துக்கே எதிரான ஒன்றை நீங்கள் மென்மையாக கண்டிப்பதும், நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்கிறத காட்டுதில்லை.
எனவே தான் சொல்றோம். இப்போ திமுக ஆகட்டும் பாஜகவுக்கு ஆகட்டும் 2 பேருக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு தாவேக்கா தரப்புல இல்ல அப்படி எடுத்ததா தெரியல, அப்படி பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், அதான் நீங்க சொல்ற மாதிரி மென்மையாக விமர்சிச்சாலும் யூஜிசி டிராஃப்டா இருக்கலாம், மற்ற விஷயங்களா இருக்கலாம், இந்த மும்மொழி திட்டங்களை எதிர்க்கிற விஷயங்களா கருத்து சொல்றதோட இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட நீங்க புதுசா வந்தது 67ல வந்த மாற்றம்னா அன்னைக்கு மாணவர்கள் களத்தில் நின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சிக்கு வந்தது? இந்தி மொழி எதிர்ப்பை, தமிழ் உணர்வை களத்திலே விதைத்து அதன் மூலம் ஒரு எழுச்சியை கொண்டு வந்தது. இளைய தலைமுறை முழுவதும் வந்தாங்க. நீங்க இதுல ஃபோர் ஃப்ரண்ட்ல நின்று இருக்கணும்ல, நிக்கலையே. இப்போ வலுவான கூட்டணி நாங்க அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுட்டே வந்தது. இப்போ நாங்க தனித்து களம் காண்போம் அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லப்படுது அப்படின்னா அந்த கூட்டணி காட்சிகள் மாறுதா? இல்லை, அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது அதிமுக பல செட்டாக பிரிஞ்சு கிடக்கு, அதையெல்லாம் ஒன்றிணைக்கணும்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அதை கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். அவர் இன்ன வரையிலையும் கூட்டணி அமைப்போம் என்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, தாவேக்காவோடு அவங்க போகிறதுக்கு சில ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரலையும் ஒரு அனுசரணை இருந்தது. ஒருவேளை ஒரு ஹேஷியமாக தான், இது உண்மையாக நானும் ஏற்றுக்கொள்ளலை. ஒரு பொதுவான கருத்தாக உருவாக்கப்பட்டது. அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, 2 பேரும் கூட்டணி வந்தால் வரட்டும், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இப்போ அது கேட்டகரைஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன இல்லை என்று அறிவித்து விட்டார்கள். அப்போ அவங்களுக்கான ஆப்ஷன் எங்கே? திராவிட முன்னேற்ற கழக அணி சேர்க்கையில் இருக்கிற எந்த கட்சியும் அங்கே இப்போ திருமாவளவன்லேருந்து இடதுசாரிகள்லேருந்து மதிமுகவிலேருந்து எல்லோரும் வெளிப்படையாகவே அறிவித்து விட்டார்கள். அப்போ வேறு எங்கே ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு? ஒன்று பாஜக கூட்டணியிலேருந்து யாராவது வரணும். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்குது அதை பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ அவங்களோட இருக்கிறது தேமுதிக. எனக்கு என்னென்னா, பழைய அதிமுக அல்ல, அந்த பலத்தில் இல்லை, கொங்கு பெல்ட்டில் வலுவாக இருக்கிறாங்க. ஆனால் தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதனுடைய பலத்தை அது இழந்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட 11 இடங்களில் அதனுடைய காப்பு தொகையை இழந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டங்களில் அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் 40% வாக்கு வாங்குவாங்க. அதாவது வெற்றி தோல்வி அப்படின்னு வந்தால் கூட 50% வாக்கு வெற்றி பெறுதுன்னா 40% அடுத்த நிலையில் இருப்பாங்க. அந்த 2ஆம் நிலையில் கூட இல்லை, 20%, 25%, 18% என்கிற அடிப்படையில் போயிட்டு இருக்கு. அப்ப பழைய பலம் இல்ல, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஒரு கோர்ஸ் கரெக்ஷனுக்கு தான் இப்ப அவங்க முன்னெடுக்கிறாங்க என்று நான் கருதுகிறேன், இதன் மூலம் அவங்க வைப்பதன் மூலம். எனவே அந்த அடிப்படையை பார்க்கிற போது இப்போது அரசியல் கொள்கைகளானாலும் சரி, நடப்புல நடக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு, தமிழ் மொழி, அதனுடைய உணர்வு எல்லா முனைகளிலும் நின்று செயல்படக்கூடிய ஒரு அரசியல் அணியாக இது நிற்கிறது. எனவே அது மீண்டும் வரும் என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. ஓகே.